ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டலெல்லாம் செய்யக்கூடிய ஸ்பாஞ்சு சாஃப்டாக இருக்கிற செட் தோசை நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்சு சாஃப்டாக வரத்துக்கு நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை பண்ணுறதுக்கு நான் இதே மாதிரி 2 கப்பு தோசை ரைஸ் எடுத்துட்டுருக்கேன், 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி அளவு விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 5 மணி நேரம் கழித்து நல்ல பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். ஸ்மூத் பேட்டர். இப்போ நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போது மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. நான் இப்போ இதோட பொரி தான் ஆட் பண்ணுறேன், அரிசி பொரி. இதுவும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேட்டராக அரைச்சின்னு வந்துடலாம். தோசை மாவு ரெடி. நான் இப்போ வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது ஒரு 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்காக வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகிடுத்துங்க. நல்லா தோசை மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்போ நம்ம தோசை பண்ணுறதுக்கு ரெடி. அங்கே சூப்பர் ஸ்பாஞ்ச் சாஃப்ட் தோசை செட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து 2 கரண்டி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் சேர்த்து நல்லா தோசை நல்லா வேகிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை திருப்பி போட வேண்டாம், செட் தோசை. இப்போ நான் அடுத்தடுத்த தோசைகளும் பண்ணி காட்டுறேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த கதரும் பார்த்தா நல்லா ஒயிட் கலராக இருக்கும், நம்ம பொரி சேர்த்து பண்ணுறதுனால. இப்போ இதை வேறு மூடி வச்சுட்டு இந்த பபிள்ஸ்லாம் வரும், அப்போவே தெரியும் நல்லா வெந்திருக்கும் தோசை. அடுத்த தோசை ரெடி. இப்போ 3வது தோசையும் பண்ணி காட்டுறேன். செட் தோசைனாலே 3 இருக்குங்க, அதனால் நான் 3 தோசை பண்ணி காட்டுறேன். சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தோசையில் எப்படி அந்த பபிள்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்லா தோசை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. செட் தோசை ரெடி. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக இருக்குது தோசை. எவ்வளோ அதை நான் ஃபோல்ட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் சட்னியோடு தான் சர்வ் பண்ணுறேன், ஹோட்டல் ஸ்டைல் சட்னி. இதுக்கான வீடியோ ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.